ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம WWE PS2ல் கேம்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி லேடர் டொர்னடோ அட்டாக் மேட்ச் தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ நான் ஒரு டீம், நான் வந்து கோல்ட்பெர்க்கு, என்னோடய பார்ட்னர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச், ஆப்போசிட்டில் ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் யாரை வைக்கலாம், நல்ல பிளேயராக யாரை வைக்கலாம், சரி அண்டர்டேக்கரை வச்சுருவோம். ஸோ இதான் மேட்ச்சு, டர்னோட அட்டாக்கு, லேட்ரு மேட்ச்சு, லேட்ரை போட்டு மேலே அந்த பெல்ட் எடுக்கிற மேட்ச்சு தான். ஸோ நான் ஜெயிப்பேனா இல்லை அவனுங்க ஜெயிப்பானுங்களாங்கிறத மோதி பார்த்துருவோம். ப்ராக் லெஸ்னருக்கு எனக்கு எப்பயுமே ஆகாது. ஸோ படிக்கட்டு எடுத்து தயாராக வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் அவனை அடிக்கலை. ஸோ இதுக்கிடையில் அண்டர்டேக்கர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ லேட்ரை எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி இவனுங்க இங்கே அடிச்சுட்ருக்கட்டும், லேட்ரை போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறான். இவன் லேட்ரை போட்டு இவன் பாடுறான், இவன் ஏறுறான்டா ப்ராக் லெஸ்னரு. விடுவோமா நாங்கள்? கீழே தள்ளு எல்லாத்தையும். கீழே தள்ளனா இது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே அடிப்படும், அவனுக்கும் அடிப்படும், எனக்கும் அடிப்படும். ஸோ இப்போ நைட் எஃபெக்டில் அவ்வளோ கொஞ்சம் கிளியராக இல்லைல்ல, அது கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகும்போது கொஞ்சம் கிளியராக இல்லை. மற்றபடி பக்கத்தில் போகும்போது, ஏதோ கேமரா பக்கத்தில் போகும்போது நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போதைக்கு நான் இப்படி தான் கேம் இது பண்ணுறேன். நான் அப்புறமா பிசியில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயம் ஹெச்டி குவாலிட்டியாகவே நான் போடுவேன். ஸோ அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் என்னோடய ஃப்யூச்சரே அடங்கியிருக்கு. ஸோ ட்ரிபிள் ஹெச் ஒரு ஸ்மேக்கை போட்டான், ஏறுறான், மேலே ஏறி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பிடிச்சிட்டான், ப்ராக் லெஸ்னர் பிடிச்சிட்டான். பாருங்கள் எவ்வளோ வரமாக இருக்கான், தீரை தள்ளி விட்டான். ஸோ ப்ராக்குக்கு நான் ஸ்மாக் போடுறேன். அங்கே அவனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க, அவன் ட்ரிபிள் ஹெச் அண்டர்டேக்கரை அவன் ஒரு சைடு அடிச்சிட்ருக்கான். அவன் அண்டர்டேக்கர் ஏறி எடுத்துகிட்டு போகிறான். ஏன்னா கோல்ட்பெர்க்கோட ஸ்மாக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபால் பண்ணுற மாதிரிலாம் காலை தூக்குறான். அந்த மாதிரி கால் தூக்குனாவே டக்குன்னு அவன் எந்திரிச்சிருவான். இது வேறு ஒரு பெரிய தொல்லை. ஸோ ஒன்லி வந்து கோல்ட்பெர்க் வச்சு ஒன்லி ஸ்பேர் போடணும். ஸ்பேர் போட்டால் மட்டும்தான், ஸ்பேரை போட்டு டக்குன்னு நம்ம ஏனியில் ஏறி டக்குன்னு உடனே நம்ம அந்த பெல்ட் எடுக்க முடியும் இல்லையா. பார்த்தீங்களா, அதை சொன்னேன் பார்த்தீங்களா, மறுபடியும் இதே தான். இந்த ஸ்மாக் போட்டால் ரொம்ப லேட் ஆகுது. நான் தெரியாதனமாக போட்டுறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்மாக்கை போடாமல் அவனுக்கு ஸ்பேர் போடணும். ஸ்பேர் போடுறதுக்காக தான் இவனை வச்சேன், ஆனால் மறுபடியும் போட்டேன். யாரா ஏறுறது? ட்ரிபிள் ஹெச் தான் ஏறுறான். பாருங்கள், ஏற தெரியாமல் எங்கெங்கேயும் ஏறிக்கிட்டு. எடுத்துட்றா எப்படியாவது ட்ரிபிள் ஹெச்சு. அதுக்குள்ளே அண்டர்டேக்கர் ஏறிட்டான். தள்ளி விட்ருவோம், ரெண்டு பேர்த்தையும் தள்ளி விட்டால் தான் சரி வரும். ஸோ ப்ராக் லெஸ்னர் என்னடா என்னது இப்போ அவன் ஏறலாம் ட்ரை பண்ணுறானா? ஆனால் ப்ராக் லெஸ்னர் பாருங்களேன், ஏறாமல் டக்குன்னு என்னை அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். யாருக்கு ஸ்மாக்கு போடு, ட்ரிபிள் ஹெச் ஸ்மாக்கு போட்டு போட்டான். சரி நான் ஏனியை போட்டு இல்லை, அவனே ட்ரிபிள் ஹெச் ஏறிட்டான். ஸோ ட்ரிபிள் ஹெச் அந்த பெல்ட் எடுக்கிற வரைக்கும் இவனுங்களை நான் எதுவும் பண்ணாமல் இருக்கணும். ஓகே எடுத்துருவான், எடுத்துட்டான்டா. வேர்ல்டன்டா சூப்பர், ஜெயிச்சாச்சு. ஸோ நான் பெல்ட்டை எடுக்கலைனாலும் இவனுக்கு ரெண்டு பேரும் ட்ரிபிள் ஹெச் ஏறி எப்படியோ ஒரே வழியாக அந்த பெல்ட்டை எடுத்துட்டான். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்ததில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.